வணக்கம் மக்களே. ஸோ பிக் பாஸோட லைவ்ல நைட்டு ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் போகுது பெட்ரூம்ல. ஸோ குறிப்பாக வந்து மாயா பூர்ணிமா பெட்ல என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியல. அப்போ வந்து டிஸ்கஷன் நடக்குது. நம்ம ஆல்ரெடி ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, பூர்ணிமா படப்பட்டி எடுக்க போறாங்கன்றது நமக்கு தெரியும். பட் எப்படி எடுக்க போறாங்க, ஏது எடுக்க போறாங்கன்றது நமக்கு தெரியாதுல்ல. லைவ்ல அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, தூங்கும்போது நாளைக்கு காலைல தூங்கி எழுந்தும்போது கரெக்டாக பணப்பட்டியில் காசு மட்டும் 15 லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா கம்பல்சரி எடுத்துக்கிட்டு அப்படியே வேக்கப் சாங் போகிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ மாயா சொல்றாங்க, நீங்க எடுத்துட்டு உடனே எல்லாம் போக முடியாது, எல்லாரும் முன்னாடி வந்து நின்று உறக்க சொல்லணும், அப்பதான் நீங்க அதுக்கப்புறம் மூவ் ஆக முடியும், அங்கிருந்து நகரவே முடியும். ஸோ அந்த வகையில பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆனா குறிப்பா பூர்ணிமா தெளிவா இருக்காங்க, 15 லட்சத்துக்கு மேல வச்சானா நான் கன்ஃபார்ம் எடுத்துருவேன், சான்ஸே கொடுக்க போறதில்ல, 15 லட்சத்துக்கு மேல போனாவே ஷுவர் ஷாட் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா வந்து முடிவே பண்ணிட்டாங்க. நைட்டு தெளிவா முடிவு பண்ணிட்டு காலைல வச்சா தூக்கணுன்ற நிலைமை தான். கரெக்டா 15 தொத்தா எடுப்பாங்களா, இல்லைன்னா எடுக்க மாட்டேன் அப்படின்றது தான் சொல்றாங்க. ஸோ உடனே வந்து மாயா பேசுறாங்க, இதுக்கு நடுவில் வேற யாருன்னா அங்கே மணிகினியும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு மணி வந்து எடுக்க ஆரம்பிச்சேன்னா என்ன பண்ணுவேன் பூர்ணிமா அப்படின்னு கேட்கும்போது, தெரில பார்த்துக்கலாம் இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே உடனே சொல்லிடுறாங்க, மணிலாம் வந்தானா நான் சமாளிச்சுக்கிறேன், மணி வந்து அந்த பொட்டியெல்லாம் எடுக்க மாட்டான்றது எனக்கு தெரியும், ஒரு வேலை அப்படிலாம் வந்தான்னு வச்சுங்க, நான் போயிட்டு நான் எடுக்க போறேன்டா, பொட்டி நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இது பண்ணிக்கிறேன், நான் போய் அவங்ககிட்ட பேசணும்னு வச்சுங்களேன், மணிலாம் விட்டு கொடுத்துருவாங்க, நான் போறேன்னு சொன்னாலாம் மணி ஆட்டோமேட்டிக்காக விட்டு கொடுத்துட்டு, அவன் ஒரு நல்ல பையன், விட்டு கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணிடுவான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், விட்டு கொடுத்துரும், அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க ஓகேவா அப்படின்ற மாதிரி. மணி எடுக்க வந்தால் இப்படி பேசிக்கலாம் அப்படி பேசிக்கலான்ற மாதிரி ஒரு பயங்கரமான மோடில் இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை பற்றி மாயா பேசுகிறாங்க. அர்ச்சனா வந்து ரியலி ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்ல பொண்ணு தான் அந்த பொண்ணு, ஸோ எங்களுக்கு அந்த ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பூர்ணிமா மாயா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆமாம் எனக்கும் தெரியும், அர்ச்சனா வந்து செம்மையாக இருக்குது, அவங்க கூட இருக்கிறதுக்கெலாம் ஜாலியாக அவங்க கூட ஃபன் பண்ணுறது விளையாடுறது இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவங்க கூட இருக்கும்போது. பட் ஒரு சில டைம்ஸ் அவங்க பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது இந்த கேமில் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, அதெல்லாம் எனக்கு இது ஏன்டா அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணும். மற்றபடி அவங்க ஒரு ஹியூமன் பீயிங்காக, ஸோ ஒரு இந்த மாதிரி ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஷீ இஸ் ரியலி ஸ்வீட்டு, செமையான பொண்ணு, அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி வேற லெவல் ஃபன் பண்ணிட்டு இருக்கு, எனக்கு ஜாலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து சொல்கிறாங்க. பட் அன்னைக்கு காலைல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரைக்கும் போது எனக்கு திங்க் பண்ண சொல்லிச்சு, கேம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ண சொல்லிச்சே தவிர மற்றபடி அவனுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து மாயா என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் பார்த்தேங்க, சி இஸ் ரொம்ப ஸ்வீட்டு தான், ரொம்ப இந்த பொண்ணு தான், ரொம்ப கைண்டாக இருக்காங்க, இதுவாக இருக்காங்க, ரொம்ப இதுவாக தான் இருக்காங்க, எனக்கும் தெரியுது. பட் நம்ம நினச்சோம்ல, ஸோ அர்ச்சனா வந்து இப்படி சண்டை போட்டாங்க இது போட்டாங்கன்ற மாதிரி நம்ம ஒன்று பேசிகிட்டு இருந்தோம்ல. பட் எனக்கு என்னமோ அந்த பொண்ணுக்கு உண்மையாகவே ஹர்ட் ஆகிருக்குது, உண்மையாகவே காயப்பட்டிருக்காங்க போல இருக்குது. விசித்ரா மேம் சொன்னது அவங்கள நிறையவே பாதிச்சிருக்குது போல இருக்குது. அவங்க கூட வெளியே உட்காந்து பேசும்போது தான், அவங்க பேசும்போது அதுக்குள்ளே இருக்கிற உண்மையும் ஜெனினிட்டியும் நான் ஃபீல் பண்ணேன். அவங்க உண்மையாக தான் சொல்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைக்குது, அப்படிதான் எனக்கு தோணுது. அவங்க பொய்யா சொன்ன மாதிரிலாம் இல்லை, உண்மையாவே ஜென்யூனா அவங்க பேசும்போது அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க விசித்ரா மேம் சொல்லும் போதுன்றது அவங்க அந்த பேசலே உணர்வு எனக்கு தெரியுது, அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அது உண்மையாக தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்படி யோசிக்கிறது தப்பு இல்லை, பட் அவங்க உண்மையாக ஃபீல் பண்ண மாதிரி தான் தெரியுது. பட் அவங்க இந்த இதுவை பொறுத்தவரை ரொம்ப ஸ்வீட்டானவங்க தான், ஸோ அவங்களோட எமோஷன்ஸ் என்னன்றது எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி. அர்ச்சனா ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணுன்ற மாதிரி ஒரு பக்கம் மாயா சொல்கிறாங்க, பூர்ணிமா சொல்கிறாங்கன்றது எனக்கே ஒரு பக்கம் ஷாக்காக இருக்குது. பட் இந்த கேம் வைஸில் ஒரு சிலது பண்ணது எனக்கு பிடிக்கலனாவே, பட் உண்மையாகவே ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இருக்காங்க, கைண்டாக இருக்காங்க, இதெல்லாம் இருக்காங்க, எனக்கு அந்த விதத்தில் நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பூர்ணிமா வந்து சொல்கிறாங்க, உடனே மாயா பொசிட்டிவா, என்னதான் இருந்தாலும் அவங்க நம்பர் 2 தான், ஓகே நான் தான் நம்பர் 1, கைண்ட்னஸ் இது எல்லாத்துலேயுமே நான் தான் நம்பர் 1, அவங்க நம்பர் 2 அப்படின்ற மாதிரி பூர்ணிமாக்கு எதிராக. ஏன்னா பூர்ணிமா வர அர்ச்சனாவை பாராட்டுறாங்க, உடனே வந்து என்ன விட்டுறாத, நான் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டாவது அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே ஒரு பொசிசிவ்னஸ் அவங்க கிரியேட் பண்ணுறாங்களா, அந்த விஷயத்தை காட்டுறாங்களாம். இது நம்மளால பார்க்க முடிஞ்சது அந்த இடத்துல. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அடுத்ததாக என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஒரு பக்கம் நல்லவங்கன்றது ஓகே, கேம் வைஸ்ன்றது இது ரெண்டுத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நம்ம பேசின தப்பு, அது நமக்கு ஒரு தாட் வந்தது, கேம் வைஸ் அப்படி யோசிக்கும் போது ஒரு தாட் வந்து, மற்றபடி இதை பார்க்கும்போது இது ஒரு தாட், இது ரெண்டுத்தையும் பிரச்சனை இல்லை, அதை காமா விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பூர்ணிமா சொல்கிறாங்க, வெளியே போயிட்டு நான் என்ன தெரியுமா அங்கே பண்ண போகிறேன், உங்களுக்கு போயிட்டு ஓட்டு போடுறேங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேங்களா, உங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணி ஓட்டு போட வைக்கிறேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. இப்போ நான் வெளியே போனதுக்கப்புறம் என் ஃபேன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, ஸோ பூர்ணிமா ஃபேன்ஸ் எல்லாம் மாயா ஃபேன்ஸுக்கு ஓட்டு போட்டு உங்களை எடுத்துகிட்டு போவாங்க மேலே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, அதை நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க. உடனே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க விடுங்க அப்படின்னும் போது, இல்லைங்க எனக்கு தோணுது இப்போ நம்ம 2 பேர் சேம் டைம் நாமினேஷன் வந்தோன்னா
ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஃபேன்ஸ் உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க, என் ஃபேன்ஸ் எனக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. இப்போ ஒருவேளை நானே இந்த ஷோல இல்லைன்னா என் ஃபேன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்கல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக நீங்க ஜெயிக்கணும்ன்ற மாதிரி யோசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயம் நடக்கும்ல, கண்டிப்பா நடக்கும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து பூர்ணிமா சொல்றாங்க. வெளியே போயிட்டு நானும் ஓட்டு போடுறேன், இதெல்லாம் பண்றேன் அப்படின்றது. இன்னொரு பக்கம் வந்து மாயா சொல்லிடுறாங்க, எங்க நீங்க ஓட்டு போடுறீங்க, உங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஓட்டு போடுறாங்க, இதெல்லாம் ஓட்டு போட்டாலுமே அர்ச்சனா அளவுக்குலாம் என்னால போக முடியாது, அர்ச்சனாக்கு இருக்கிற ஜோன் அளவுக்கு வேற லெவல்ல இருக்காங்க, வேற ஜோன்ல இருக்காங்க, அவங்க லெவலுக்குலாம் நம்ம போயிட்டு ரீச் பண்றதே ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு என்னதான் சப்போர்ட் பண்ணாலும் அந்த லெவலுக்கு என்னால போக முடியாதுன்றது மட்டும் எனக்கு தோணுது, என்ன பொறுத்தவரையும் அப்படி தோணுது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து மாயா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்னதான் ஓட்டு போட்டாலும் இதெல்லாம் பண்ணாலுமே அர்ச்சனா லெவலுக்கு போய் ரீச் ஆக முடியாதுன்றது என் உள் மனசும் சொன்னது. அவங்களுக்கு இருக்க சப்போர்ட் வேற லெவல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பேசிட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுறாங்க. இதெல்லாம் தான் லைவ்ல நடந்தது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.